ஒரு திரைவிமர்சனம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அந்த திரைப்படத்துடைய கதை சுருக்கத்தை பார்த்துப்போம், ப்ளஸ் மைனஸ் அதையும் பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா கதையில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் 2 கேரக்டரில் இருப்பாருங்க. நினைத்தை முடிப்போம்ல, அதில் வந்து ஒரு வில்லன் கேரக்டராகவும் ஒரு சாது கேரக்டராகவும் ஒருத்தருப்பார். ஆக்சுவலாக வந்து சாது கேரக்டர் வந்து ஒரு பேண்டு மாஸ்டராக அவர் வருவார். அதாவது பார்த்தீங்கன்னா அது அவங்க தங்கச்சி வந்து அவங்க கல்யாணத்துக்காக பணம் சேர்க்கறதுக்காக சென்னைக்கு போகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அவரு உருவத்தில் இருக்கிற இன்னொரு கேரக்டர் தான் புரட்சி தலைவர், வில்லன் கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்தும் இந்த முகமும் அந்த முகமும் ஒன்றா இருக்கிறதுனால 2 பேரும் மெர்ச் பண்ணி அது ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த கேம் விளையாடுவாங்க. அதுதான் வந்து நினைத்ததை முடிப்பவன் கதை ஸ்டோரி. ஆனால் அந்த இன்னொரு கேரக்டர் வருது பார்த்தீங்களா, வில்லன் கேரக்டர். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா